என்னப்பா ஏதோ சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? பிஸ்னஸ்லாம் ஓகே தான் பிரதர். உங்களுக்கே தெரியும் நம்ம இருக்கிற ப்ராடக்ட் நல்லா குவாலிட்டியான ப்ராடக்ட்னு. சேல்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அதுதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதுக்கு ஏதாவது ஐடியா தான் சொல்லுங்களேன். இதுக்கேப்பா கவலைப்படுறேன். ஒரு நல்ல பிளேஸில் ஷோரூமை போடு, அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணு. ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ண வேண்டியதானே? ஷோரூம் மாதிரி போகலாம் பிரதர். அது ஒரு சின்ன ஏரியாலேயே நம்ம பிஸ்னஸ் முடிஞ்சிடும். நான் இந்தியா ஓவர்சீஸ் லெவலுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்கள் சொன்ன இ-காமர்ஸ் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. ஆனால் எங்கே கேட்டாலும் அதுக்கு ஒரு 50K கிட்ட பட்ஜெட் சொல்கிறாங்களே, அதோட மட்டும் முடியாதுல்ல. அதுக்கு நான் ஆட் பண்ணணும், ரீச் பண்ணணும், எப்படி ஒரு 2 lakhs பட்ஜெட் வந்துடும். அதுக்கு நான் மெட்டீரியல் வாங்கி போட்டுருவோனே. எந்த காலத்துலப்பா இருக்கு? ரீசெண்டாக ஒரு ட்ரேட் ஷோப் போயிருந்தேன். அங்கே ஈஸி காமர்ஸ்னு ஒரு ஸ்டால் பார்த்தேன். அந்த ஸ்டாலில் ஜஸ்ட் 25Kக்கு ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டே பண்ணி கொடுக்குறாங்க, அதுவும் ஏஐ டெக்னாலஜியில். என்ன 25Kக்கு இ-காமர்ஸ், அதுவும் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணியா? அதெல்லாம் ஃபேக்காக இருக்கும், ஸ்கேம்ப் அதெல்லாம். நானும் அப்படி தான் முதல்ல நினச்சேன். ஆனால் உங்களோட பேசினதுக்கு அப்புறம் தான் அது ஃபேக் இல்லைன்னு தெரிஞ்சுது. கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் பிரதர். 20 இயர்ஸாக இந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குது. இவங்களுக்கு இந்தியா முழுக்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு ஒரு டீமே அவங்களுக்கு இருக்குது. 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 25Kக்கு இந்த கம்ப்ளீட் இ-காமர்ஸ் வெப்சைட்டு அவங்க கொடுக்குறாங்க, அதுவும் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஃபியூச்சர்ஸோட. சரி, அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்க போகிறாங்க? இருமா, அவங்க கொடுத்த கேட்டலாகே என்கிட்ட இருக்குது, அதை பார்த்து நான் சொல்கிறேன். இந்த பேக்கேஜில் வெப்சைட் நேமு, ஹோஸ்டிங்கு, 2 இமெயிலு, இ-காமர்ஸ் வெப்சைட்டு, அதுலேயே அன்லிமிட்டட் கேட்டகரிஸு, ப்ராடக்ட்ஸு, டேக்ஸ் இன்வாய்ஸஸு, பேமெண்ட் கேட்வே சப்போர்ட்டு, ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டு, அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸு, அப்புறம் அட்மின் ஆப் கூட கொடுக்குறாங்க. இது எல்லாரும் கொடுக்குறது தானே? 50Kக்கு பதிலாக 25Kன்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா, அட்வர்டைஸ்மெண்ட் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் வேணும்ல. இங்கே தான் பெரிய ட்விஸ்டே இருக்குது. இந்த 25Kக்குள்ளேயே கூகுள் லிஸ்டிங்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டு, ஏஐ சப்போர்ட்டு, இது எல்லாமே இருக்குது. இன்னும் 2 பெரிய டூல்ஸ் இருக்குது, கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க. வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கு போஸ்டர்ஸ் தேவைப்படும் இல்லையா? அந்த போஸ்டர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கான டூலு இதில் கொடுத்துருக்காங்க. அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம நிறைய போஸ்டர்ஸ், அன்லிமிட்டடாக போஸ்டர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அந்த போஸ்டர்ஸை வேறு எந்த சோஷியல் மீடியாவில் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ சொல்ல போகிறது, இது வரைக்கும் எந்த இ-காமர்ஸ் வெப்சைட் கம்பெனிக்காரங்களும் செய்யாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, இவங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் இவங்கக்கிட்ட வெப்சைட் டெவலப் பண்ணக்கூடிய ஆட்களுடைய ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு குட்டி அமேசான் அந்த மாதிரி வெப்சைட் ரெடி பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் அவங்களே ட்ரை பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் ரீச் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கு மேலே நம்ம ப்ராடக்ட் ரீச் பண்ணால் நம்ம தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். கடையை போட்டுட்டு லைட்டு போட மாட்டேன்னு சொன்னால் எப்படி பிரதர்? லைட்டு மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட்டு. இவங்களே நம்மளோட ப்ராடக்ட்டை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே 25,000Kவா? எஸ். பிஸ்னஸில் 25,000 பெரிய அமௌண்ட்டே இல்லை பிரதர். அதுவும் எல்லா சப்போர்ட்டும் ஒரே இடத்துல கிடைக்கும் போது யோசிக்க வேண்டியதே இல்லை. நீங்கள் உடனே அந்த ஈஸி காமர்ஸ் நம்பர் சொல்லுங்கள், ஃபோன் பண்ணி பேசிடலாம். நானும் சேவ் பண்ணிக்கிறேன், எனக்கும் நம்பர் தேவைப்படுது. 9843153164.